சிங்கப்பெண் அதிரடிப்படை இப்படி பண்ணுவீங்கன்னு நினைச்சு பார்க்கல. என்ன விஷயம் சொல்றேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த போஸ்ட் எடுத்தாலும் சிங்கப்பெண் அதிரடிப்படை பத்தின நியூஸா தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனா எங்களோட ஈரோடு பகுதியா இருக்கட்டும், திருப்பூர் பகுதியா இருக்கட்டும், எல்லா ஏரியாலையும் முக்கியமா பெண்கள் குழந்தைகள்லாம் எங்கெங்கெல்லாம் அதிகமா கூடுவாங்களோ அங்க எல்லாமே அதிகப்படியான சிங்கப்பெண் அதிரடிப்படை போலீஸ் எல்லாமே நின்றுகிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பாகவும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பாகவும். இன்னும் எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, தியேட்டர்ல சிங்கப்பெண் அதிரடிப்படையை சார்ந்து போலீஸ் ஒருத்தவங்க பேசியிருக்காங்க. நைட் நேரத்துல கண்டிப்பா கேர்ள்ஸ் எல்லாம் வெளியே போவீங்க. அப்படி போகும்போது உங்களுக்கு பெட்ரோல் இல்லாமல் நின்னா கூட நீங்க 100க்கு கால் பண்ணீங்கன்னா அந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய போலீஸ் வித்தின் 5 மினிட்ஸ்ல உங்களை ரீச் பண்ணிடுவாங்க. நைட் நேரத்துல ஏசி, ஒரு டிசி, அது மட்டும் இல்லாம அந்த ஏரியாவுக்கு ஒரு 10 போலீஸும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாமே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால இமீடியட்டா நீங்க 100க்கு கால் பண்ணீங்கன்னா வித்தின் 5 மினிட்ஸ்ல உங்களை ரீச் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. அப்படின்ற மாதிரி தியேட்டர்ல மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி சிங்கப்பெண் அதிரடி படையை சார்ந்த போலீஸ் எல்லாமே மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப சூப்பரான விஷயமா இருக்கு. போன ஆட்சியில் இருந்தவங்க எல்லாம் பிங்க் பேட்ரோல் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அவங்க எல்லாம் இப்படி களத்துல இறங்கி வேலை பண்ணிருக்காங்களா அப்படின்றதும் தெரியல. மக்களுக்கு அப்படி ஒரு விஷயம் இருந்ததே தெரியாம போச்சு அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருக்கும்போது பெண்கள், குழந்தைகள், முதியவர்களுக்கு தனியா சிறப்பு படையை உருவாக்கி அது இன்னும் சிறப்பா செம்மையா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றதான் ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். இப்படிப்பட்ட விஷயத்த தமிழ்நாடு முழுக்க நீங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி தெரியப்படுத்திட்டு அப்படியே நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க.